வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெல்லி அணியின் வெற்றியால் சிஎஸ்கேவுக்கு எகிரிய ரன் ரேட், புள்ளிப்பட்டியலில் நிகழ்ந்த பெரும் மாற்றம். அதாவது IPL 2024 ஆண்டுக்கான T20 கிரிக்கெட் தொடரில் இன்றைய தினம் அகமதாபாத் நகரில் 32வது லீக் போட்டியானது நடைபெற்றது. இந்த போட்டியில டெல்லியும் மற்றும் குஜராத் அணியும் மோதி இருக்காங்க. இந்த போட்டியில் டாஸை வென்ற டெல்லி அணியானது முதலில் பவுலிங்கை வீசுவதாகவும் அறிவித்தாங்க. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய குஜராத்துக்கு இசாந்த் சர்மா வேகத்தில் கேப்டன் சுப்மன் கில் ஆரம்பத்திலேயே 8 ரவுண்ட்ல அவுட் ஆக, அடுத்த சில ஓவரிலேயே மறுபுறம் திணறலாக விளையாடிய விருதிமன் சாகா 2 ரன்னில் முகேஷ்குமார் வேகத்தில் அவுட் ஆனார். அதற்கடுத்து சில ஓவர்களில் தமிழக வீரர் சாய் சுதர்சனும் துரதிருஷ்டவசமாக 12 ரன்னில் ரன் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்த நிலையில், அதே ஓவரில் காயத்திலிருந்து குணமடைந்த விளையாடிய வீரரான நட்சத்திர வீரர் டேவிட் மில்லரும் 2 ரன்னில் அவுட் ஆனார். இதனால் 30 ரன்னுக்கு 4 விக்கெட்டுகள் என ஆரம்பத்திலேயே தன்னுடைய குஜராத்தை மிடில் ஆர்டரில் நிதானமாக விளையாடி காப்பாற்ற முயற்சித்த அபினவ் மனோகரை 8 ரன்களில் ட்ரிசன் ஸ்டிப்ஸ் அவர்கள் அவுட் ஆக்கினார். இதெல்லாம் பார்த்தபோது நமக்கு என்ன தோணுச்சுன்னா, RCB வச்சிருந்த ஒரு ரெக்கார்டையும் குஜராத் அணி பீட் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைச்சோம். அதோடு நிற்காத அவர் அடுத்ததாக வந்த தமிழக வீரர் ஷாருக் கானையும் அடுத்த பந்திலேயே கோல்டன் டக் அவுட் ஆகி தெரிக்க விட்டார். இதனால 48 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகள் என்று திணறிய குஜராத் அணியானது 100 ரன்களை கூட தாண்டாது என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அப்போது குஜராத்தின் கடைசி நம்பிக்கை ஜோடியான ராகுல் திவாட்டியா மற்றும் ரஷித் கான் ஆகியோர் நிதானமாக விளையாடி சரிவை சரி செய்ய முயற்சித்தார்கள். ஆனால் ராகுல் திவேட்டியா 10 ரன்களில் அக்சர் பட்டேல் சூழலில் அவுட் ஆனார். அப்போது ரஷித் கண்ணால் தம்மால் முடிந்த அளவுக்கு அதிரடியாக விளையாடி 31 ரன்களையும் குவிச்சு போராடி ஆட்டமிழந்தார். இதனால 17.3 ஓவரிலேயே குஜராத் அணியானது 89 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 2022 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட குஜராத் அணியானது ஹர்திக் பாண்டியா தலைமையில் முதல் வருடத்திலேயே கோப்பையை வென்றதை அனைவரும் அறிந்து இருப்போம். இருப்பினும் இந்த முறை புதிய கேப்டன் சுப்மன் கில் தலைமையில் இந்த போட்டியில் மோசமாக விளையாடிய குஜராத் அணியானது தங்களுடைய கெரியரிலேயே முதல் முறையாக 100 ரன்களுக்கு கீழ் அவுட் ஆகி, அதுவும் ஆல் அவுட் ஆகி குறைந்தபட்ச ரன்களை செய்து மோசமான சாதனையையும் படைத்து உள்ளது. இதே போலதான் இதற்கு முன்னதாக டெல்லி அணிக்கு எதிராக இதே அகமதாபாத் மைதானத்தில் தான் 2023 ஆண்டு சீசனில் 125 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகள் என்று குஜராத்தின் முந்தைய குறைந்தபட்ச ஸ்கோராகவும் இருந்தது. அதே போலதான் இன்றைய தினமும் டெல்லிக்கு எதிராக குறைந்தபட்ச ஸ்கோர் பதிவு செய்த அணி என்ற மோசமான சாதனையையும் குஜராத் படைத்து உள்ளது. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய டெல்லி அணியானது இந்த இலக்கை எளிதாக எட்டி அபாரமாக வெற்றி பெற்று இருக்காங்க. டெல்லி அணியின் இந்த வெற்றி என்பது CSK அணிக்கு சாதகமான விஷயமாகத்தான் மாறி இருக்கு. எப்போதுமே மேலே உள்ள அணிகள் கீழே உள்ள அணிகளிடம் தோற்றால் மட்டும்தான் கீழே உள்ள அணிகளுக்கான பிளே ஆஃப் வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். அதே போலதான் தற்போது நடந்து இருக்கு. தற்போது டெல்லி அணி இந்த வெற்றி பெற்று உள்ளதால் கண்டிப்பா டெல்லி அணியானது 5வது இடத்திற்கு வந்து உள்ளது. குஜராத் அணியானது இனிமேல் நடைபெறவுள்ள அனைத்து போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் பிளே ஆஃபுக்கு செல்லலாம் என்ற ஒரு நிர்பந்தமும் குஜராத் அணிக்கு உள்ளது. எது எப்படியோ இந்த சீசன்ல நடக்கிற அனைத்து விஷயங்களும் அனைத்து போட்டிகளும் CSK அணிக்கு சாதகமாகத்தான் நடந்து வருகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.